Hello friends, welcome back to AROMA Planet. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 லெமனும் புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இது நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா இந்த உப்பும் லெமனும் நல்லா சிக்கனை சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது தனியாக வச்சுருங்க. நான் ஒரு 30 மினிட்ஸ் இதை தனியாக வச்சுருந்தேன். அப்போ தான் அது நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆகும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கசூரி மேத்திகளை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவில் நமக்கு ரொம்ப முக்கியமானது கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நமக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும். இது நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் நம்ம தனியாக வச்சுருவோம். இந்த மசாலா நல்லா சிக்கனோட சேரணும். இந்த சிக்கன் நம்ம சட்டிலையும் பண்ணலாம். நான் குக்கரில் பண்ணுறேன் சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்காக. நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம சிக்கனை வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வச்சாச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருவோம். வெயிட் போட தேவையில்லை. நம்ம இப்படி எதுக்காக பண்ணுறோம்னா சிக்கன் நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. இந்த மாதிரி பொரிக்கும்போது சிக்கன் பாதி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி மூடி வச்சோம்னா நல்லா வெந்திருக்கும். நமக்கு ஃப்ரை பண்ண மாதிரியும் வரும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு இனி மூடணும்னு தேவையில்லை. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம தயிர் சேர்த்துருந்ததுனால அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா ட்ரை ஆக்கணும். நமக்கு சிக்கன் நல்லா வெந்துட்டதுனால நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது சிக்கன் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலும் நமக்கு சட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் அடி பிடிக்கும். அதனால் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு லைட்டாக கிரேவி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து ட்ரை ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம குக்கரில் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.